பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையாவது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. தேவ மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. நம்முடைய வழிகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்று நாம் அதை செய்கிறதில்லை, செய்வதும் இல்லை. தேவ சமூகத்தில் வரும்பொழுது 2 கரங்களையும் உயர்த்தி ஊழியக்காரன் நடத்தும் போதோ, இல்லை சில வார்த்தைகள் வரும்பொழுது நாமளாகவோ 2 கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்குறோம். அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் வழியை ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் வீட்டை ஒப்பு கொடுக்குறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம சொல்லுகிறது உண்டு. ஆனால் ஆலயத்தை விட்டு அல்லது குறிப்பிட்ட அந்த ஸ்தலத்தை விட்டு நம்ம கடந்து வந்த பின்பாக அவைகளெல்லாம் மறந்து போய்விடுகிறது. தான் தோன்றித்தனமாக நம்முடைய இஷ்டத்தின்படி, சுய விருப்பத்தின்படி, சுய எண்ணத்தின்படி நாம் அநேக காரியங்களை செய்வதுண்டு. இன்றைக்கு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் மீண்டுமாய் உணர்த்துகிற, அழுத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தையாவது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. உங்கள் வழியை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சிருங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம வழியை நாம் தெரிந்து கொண்டு போவதல்ல. உங்கள் வழியை தேவனிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் நீ நம்பிக்கையாக இருப்பாய். உன் வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. என் நம்பிக்கை அவர் மேலே போயிடும். என் வழியை நானே தெரிந்து கொள்ளுவேன் என்றால் என் நம்பிக்கை யார் மேலே இருக்குன்னா என் மேலே இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நானும் சகோதரரும் பேசிக்கொண்டு வந்தோம். இது மாதிரி, அண்ணா, கடந்த காலங்களிலே கர்த்தர் சில காரியங்கள் வரவேண்டியதான நன்மைகள் வராமல் இருந்தது. ஏன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இந்த மாதத்தில் என்ன தேவையோ அந்த தேவையை கர்த்தர் அழகாக எனக்கு சந்தித்தார். எப்படி சந்தித்தார்னா, இவ்வளவு நாளாய் தடைப்பட்டிருந்த காரியத்தை கர்த்தர் இப்போ கொடுத்து ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஆமாம் தேவ பிள்ளையே, சில நேரங்களிலே நாம் இவைகள் தடையாக இருக்கிறது என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தரிடத்தில் நம்முடைய வழியை ஒப்பு கொடுப்பதில்லை. நாமவே சில முயற்சிகளை செய்து, சில காரியங்களை செய்து எப்படியாவது அதை கடந்து வர வேண்டும் என்று சொல்லி யோசிப்போம். அப்போ தான் நான் சொன்னேன், இல்லைப்பா, தேவன் நம்மை நடத்துகிற பாதை, நடத்துகிற வழியிலே நம்மை ஒப்பு கொடுப்போமானால் என் நம்பிக்கை யார் மேலே இருக்குன்னா தேவன் மேலே இருக்கும். அவர் என்னை நடத்துவார். இதுதான் உண்மை. அவர் உங்களை நடத்துவார். இன்று இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் வாழ்க்கையில் தேவனிடத்தில் உங்கள் வழியை ஒப்பு கொடுப்பீர்களானால் அந்தந்த காலங்களுக்கும் அந்தந்த நாட்களுக்கும் உரிய தேவைகளை கர்த்தர் சந்தித்து அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அவர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் பொறுப்பெடுத்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தங்கள் வழிகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற அவர்கள் தேவன் மீது நம்பிக்கை வைக்க, தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க பண்ண ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, நாமவே தெரிந்து கொள்ளுகிற வழிகள் அல்ல, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்த கிருபை செய்ய தேவனிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. God bless you.